ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து கேரட் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். அதே மாதிரி ரொம்ப சிம்பிளான ரெசிபி. ஸோ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து 1/4 கிலோ அளவு கேரட் வந்து தோல் நீக்கிட்டு நல்லா கழுவிட்டு அது பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ ஒரு சைடில் ஒரு கடாயை வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிட்டு 1/4 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுட்டு கடுகு பொரிஞ்ச பிறகு ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை இது போட்டு நல்லா வதக்கிடுங்க. இது வதங்கின பிறகு கூடவே அரிஞ்சு வச்சுருக்க கேரட் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒன்ஸ் நல்லா வதங்கின பிறகு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு, நான் இன்றைக்கி மஞ்சள் தூள் இதில் ஆட் பண்ணலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. மிக்ஸ் பண்ண பிறகு நான் வந்து கொஞ்சம் நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் கேரட்டு. உங்களுக்கு வந்து கேரட்டு வந்து கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் பிடிக்கணும். நீங்கள் தண்ணி லெவலை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. நான் இந்த கேரட்டுக்கு 3/4 டம்ளர் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அந்த தண்ணி ஊற்றிட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. அப்பப்போ தட்டை எடுத்துகிட்டு ஃபுல்லாக பரட்டி விடணும். அப்போ தான் எல்லா பக்கமும் இருக்க கேரட்டும் வேகும். ஸோ வெந்த பிறகு ஃபைனலாக நான் இதுக்கு தேங்காய் துருவல் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சமாக தேங்காய் துருவல் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அவ்வளோதான், ரொம்ப ஹெல்த்தியான ரொம்ப சுவையான கேரட் பொரியல் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.